டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பற்றி பார்க்க போகிறோம். இது மத்திய மாலை பேஜ் நம்பர் 31 இருக்குது. இதோடைய புக் பேக்கான மீனிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்தித். இது இஸ் ஆஃப் லெட்டர், நல்லா ஈஸ்ன்னு படிக்கணும். தி இத், ஸ்தித். பஸா ஹுவா. ஸ்தித் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த இடத்துல வைக்கிறது, அதை அமைத்தல் அப்படின்னு அர்த்தம். குத்துனா தானா, ஸ்வயம். நம்ம தமிழே ஸ்வயம்பு லிங்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தானாக உருவான ஒரு விஷயத்த ஸ்வயம் அப்படின்னு சொல்லுவோம். சுயமாக சம்பாதிச்சேன் அப்படி சொல்லுவாங்களே, அந்த வார்த்தை தான் இது. ஸ்வயம். இங்கே மேலே புள்ளி இருக்குது, அது இம்முன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். தானாக அப்படின்னு அர்த்தம். உத்தேசிய, லட்சிய. தமிழ்லேயே லட்சியம் அப்படின்னா நம்ம பேசுவோம் நிறைய. நம்மளோட எய்ம். ஆஜீவன், ஜீவன் பர், வாழ்க்கை முழுவதும். ஆஜீவன்னா. பிரதிவர்ஷ், ஹர் சால். ஹர் அப்படின்னாலே ஒவ்வொரு வருஷமும். குஸ்ரானா, பித்னா அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது, கழித்தல் அப்படின்னு அர்த்தம். விலோம் சப்த். விலோம்னா ஆப்போசிட்ஸு. தக்ஷின், உத்தர். தக்ஷின்னா சவுத்து, உத்தர்னா நார்த்து. ஆரம்ப், அந்த. ஆரம்பம் அப்படின்னு தமிழ்லேயே பேசுவோம் இல்லையா, ஸ்டார்ட் ஆகிறது, எண்ட் ஆகிறது. சுபுத்திர, கூபுத்திர. சுபுத்திரனா நல்ல பையன், கூபுத்திரனா கெட்ட பையன் அப்படின்னு அர்த்தம். சாஹார், நிராகார். சாஹார் அப்படின்னா நிறைவேற்றுறது, நிராகார் நிராசை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆசைகள் நிராசையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நிரா அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகாமல் அப்படின்னு அர்த்தம். பிரதம், அந்திம். பிரதம் ஸ்ரீனி. காந்திஜி லெசன் படிக்கும்போது பிரதம் ஸ்ரீனியில் தான் அவர் டிக்கெட் புக் பண்ணியிருப்பார். ஸோ பிரதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அந்திம் அப்படின்னா கடைசி. உபயுக்த், அன்உபயுக்த். இதில் ஆ நூ இதை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு பதிலாக. ஸோ ஒரு வெரி ஈஸி. பெரிய வேர்டை பார்த்தோன்னே இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசில் வளர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈஸி ஹிண்ட் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம், நம்ம பார்க்கணும். உபயோகி அப்படின்னு தமிழில் நம்ம பேசுவோம், யூஸ் பண்ணுறது. உபயோகித் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. உபயோகித் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது. சோட்டே பனாயே, ஜோடே பனாயேன்னா அந்த பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு லெசன் ரிலேட்டடாக சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மேட்ச் பண்ண போகிறோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, பாரத், ஆந்திர சாகா, கர்நாடக் சாகா, கேந்திர சபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு இந்த பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாரத் வாணி, ஸ்ரவந்தி, हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत राष्ट्रीय महत्व की संस्था है, பகுபாஷி தேசன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பேர் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ராஷ்ட்ரிய மகத்துவ கி சன்ஸ்தா ஹை. சன்ஸ்தா அப்படின்னா நிலையம், ஆர்கனைசேஷன் அர்த்தம். ராஷ்ட்ரிய அப்படின்னா தேசிய அளவில், மகத்துவ அப்படின்னா ஃபேமஸான. இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்றது தேசிய அளவில் ஃபேமஸான ஒரு நிறுவனம். பாரத்னா இந்தியா. பகுபாஷி தேச. பகூத் அப்படின்னா நிறைய, பாஷை அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்க, அதனால தான் இதை பகுபாஷி தேச அப்படின்னு சொல்கிறோம். ஆந்திர சாகா, ஸ்ரவந்தி. ஆந்திராவில் ஸ்ரவந்தின்ற ஒரு பத்திரிக்கையை இந்து பிரச்சார் சபா வெளியிடுது, அதோட பேரை இங்கே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். கர்நாடக் சாகா, பாரத் வாணி, இது அவங்க வெளியிடுற புக்கோடைய நேம். கேந்திர சபா, ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் தக்ஷின் பாரத். கேந்திர அப்படின்னா மத்திய இல்லைன்னா தலைமை. மத்திய நிறுவனம் எதுனா இங்கே தக்ஷினில் தெற்கில் இருக்கிற நம்ம ஹிந்தி பிரச்சார் சபா தான் மத்திய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் மேக்கிங். சன்ஸ்தானா நிறுவனம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. அதாவது நிலையம், நிறுவனம், இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்மளை சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு நம்ம பண்ணோன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தான் தேசிய அளவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிம்டாலா,
டால்னா அப்படின்னா அடித்தளமிடுறது. ஏதாவது ஒரு விஷயத்த முத ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த விஷயம். காந்திஜி ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की निमटाली. காந்திஜி தான் இந்த தெற்கு சைடில் ஒரு ஹிந்தி பிரச்சார சபா உருவாக்கலான்னு அடித்தளம் இட்டவர். பகுபாஷி பாரத் में कई भाषाएं बोली जाती है. நம்ம இந்தியாவில் கை அப்படின்னா மோர், பாஷா அப்படின்னா லாங்குவேஜ், போலி அப்படின்னா பேசுகிறது, பேசிட்டு வரும். इसलिए एक बहुभाषी देश कहलाता है. அதனால தான் நம்ம இந்தியாவை பகுபாஷி தேஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஜீவன் நம்ம மீனிங்ஸில் படித்தோம். ஆஜீவன்னா ஜீவன் பர், அதோட ஆன்சர் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு அதோட மீனிங். गांधी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे. अध्यक्ष அப்படின்னா தலைமை அலுவலர். காந்திஜி தான் அவரோட வாழ்க்கை முழுவதும் அந்த தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவுக்கு தலைவராக இருந்தார். லாபமானித் ஹூனா, லாபம் அப்படின்னா ஒரு லாபம் கிடைக்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஹிந்தி கற்றுக்கிட்டு பயனடைதல் அப்படின்னு அர்த்தம். சபாக்கி பிரச்சாரக் லாபவானித் होते आ रहे हैं. सभा की பத்திரிகாவோ கே ஆம் ஜான்தா, அதாவது அந்த பத்திரிகைகள்னால் புக்கு, மேகசின்ஸ், சபாவால் வெளியிடக்கூடிய புத்தகங்களை படித்து நம்ம பிரச்சாரக்கு என்ன பண்ணுறாங்க, பயனடைகிறாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இதை நீங்கள் சபாக்கி பிரச்சாரக்குலேருந்து கூட எழுதிக்கலாம் ஷார்ட்டாக, உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஓகே, அதுக்கு இதோட ஷார்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய பேராகிராஃபை படிச்சிருங்க. எப்பயுமே கொஷின் ஆன்சர் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக கொஷின் ஆன்சரை படிச்சுட்டு அதுக்கு பெரிய ஃபிகராக இருக்க பேராகிராஃபை படிக்கிறத விட ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஷார்ட் ஆன்சரில் படிக்கவே தேவையில்லாத சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி பேராகிராஃபில் படிக்கிறனால உங்களுக்கு அது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வராது. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பாட்டுக்கா சாராஞ்ச் லிகியே. சாராஞ்ச் அப்படின்னா சுருக்க உரை அப்படின்னு அர்த்தம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்ற லெசனில் கொடுத்துருக்க கதையை சுருக்கமாக எழுத சொல்லியிருக்காங்க. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 6 பாயிண்டில் மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக படிக்க முடிகிறவங்க ஃபுல்லாக படிங்க, படிக்க முடியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. இது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். சென்டென்ஸ் மேக்கிங்கில் பார்த்தோம், மேட்ச்சில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதுதான். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தேசிய அளவில் ஃபேமஸான ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன்னு பார்த்தோம். உஸ்கி சாகாயேங்னா பிரான்ச்சஸ் दक्षिण के चारों प्रांतों में आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिழ்நாடு में है. சாஹா அப்படின்னா பிரான்ச்சஸ். இதோடைய பிரான்ச்சஸ் 4 இடங்களில் இருக்குது. எங்கங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரள், தமிழ்நாடு, இந்த 4 இடங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, காந்திஜி ने इस संस्था की स्थापना. இதான் காந்திஜி தான் இந்த பிரச்சார் சபாவை உருவாக்குனார். सन 1918 में की वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. இதையும் நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்கில் படிச்சிருக்கோம். ஸோ ஈஸி, நம்ம ஒரு இடத்துல படித்தோம்னா 2 இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். காந்திஜி தான் இதை அடித்தளமிட்டு உருவாக்குனார். அவரே வாழ்நாள் முழுவதும் தலைவராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய பாஷாவுக்கே மாத்தியம் சே. பாரதியனா அந்த இந்தியாவில் இருக்கிற மொழிகள் 5 மொழிகளில் நமக்கு முன்னாடி புக்கில் பார்த்தோன்னா 5 மொழிகள்லையும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாரதிய மொழிகளில் படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த புக்கை உருவாக்கியிருக்காங்கன்னு அப்படிங்க சொல்லுவாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஹிந்தி சிக்கானே கேலியே. சிக் அப்படின்னா லேர்ன் பண்ணுறது. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக சபானே கை புஸ்தகம் கா பிரசன் கிரியா. பிரசன்னா அவள் பப்ளிஷ் பண்ணுறது, புஸ்தகம்னா புக், நிறைய புக்கை ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக வெளியிடுறாங்க சபா. சபா से हर साल हज़ारों की संख्या में हिंदी भाषा के खुशहाल प्रसारक निकल रही है. சபாசே சபாவில் இருந்து, ஹர்சால் ஒவ்வொரு வருடமும், ஹசாரோக்கி சங்யா அப்படின்னா 1000 கணக்கான ஹிந்தி பாஷாக்கே குஷால்னா நல்ல
புலமை பெற்று ஹிந்தி பாஷையை புலமை பெற்று பிரச்சாரக் வெளியே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. केंद्र भाषा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. இந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணல, இது கிடையாது. ஓகேவா? इनके द्वारा आम जानते लाभावानी होती है. ஸோ இந்த துவாரானா வழியாக, இந்த பிரச்சார சபா வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாபம் வந்து நமக்கு கிடைக்கிது. காந்திஜிக்கு रचनात्मक कार्य क्रमों में हिंदी का प्रचार भी एक है. ஸோ அவருடைய ரச்சனாத்மக் அப்படின்னா காந்திஜியோடைய அவர் வாழ்நாளில் நிறைய ஒரு முற்போக்கான செயல்கள் செஞ்சுருப்பார் இல்லையா, பாசிட்டிவாக நிறைய வேலைகள் செஞ்சுருப்பார் இல்லையா, அதான் பாசிட்டிவான வேலை. காரியக்கிரமம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான வேலைகளில் இந்த ஹிந்தி பிரச்சார சபாவை உருவாக்குனதும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பாயிண்டில் நம்ம இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கோம். இந்த தக்ஷின் பாரத்லேருந்து ஆரம்பித்து சன்ஸ்தாக வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இஸ்கிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு வர செகண்ட் பாயிண்ட்டு, காந்திஜியில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே கீ வரைக்கும் தேர்டு பாயிண்ட்டு, ஆஜீவன் இதுலேருந்து வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட்டு, ரஹி வரைக்கும். இதிலேருந்து என்னன்னு சொல்லியிருந்தேன், ஹிந்தியிலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் 6th, நெக்ஸ்ட்டு இந்ததுலேருந்து இது வரைக்கும் 7 பாயிண்ட். இங்கே 7 பாயிண்டில் நம்ம முடிச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய क्वेश्चन ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். नेक्स्ट निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. ஸோ நிம்னலிக்த் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிரச்சனைனா கொஷின், உத்தர் ஆன்சர். இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஷனுக்கு 5 வரிகள் வாக்கியங்கள் மே தீஜியே ஆன்சரை கொடுங்க. தீஜியேனா கொடுங்க. சம்டைம்ஸ் லீகியன்னு கொடுப்பாங்க, எழுத சொல்லியிருப்பாங்க, இங்கே கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே பாரே மே 5 வாக்கியம் லீகியே. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பற்றி 5 வாக்கியங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எங்கே படித்தோம், கொஸ்டின் ஆன்சர் படிக்க வர்றதுக்கு முன்னாடி பேராகிராஃப் படிச்சிட்டோம். பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எடுக்கலாமா? நமக்கு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதலாம், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா एक राष्ट्रीय महत्व की संस्था है எழுதிக்கலாம். இஸ்கி சாஹா அதோடைய 4 பிரான்ச் எழுதலாம். 2 பாயிண்ட் ஆகிடுச்சு. இதை உருவாக்குனவர் காந்திஜி, எந்த வருஷம்? 3வது பாயிண்ட்டு. அவர் தான் வாழ்க்கை முழுக்கதும் அதோடைய தலைவராக இருந்தார். 4வது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம்? இவங்க நிறைய பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. 5 பாயிண்ட். உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பற்றி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த 5 பாயிண்ட் பிடிச்சிருக்கோ யூ கேன் ரைட். ஸோ செகண்ட் क्वेश्चन, दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. ஸோ 4 பிரான்ச்சஸ் இருக்குன்னு படித்தோம். அதில் வெளியிடுற பத்திரிக்காவை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேராகிராஃப்லேருந்து பாயிண்ட்ஸை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபோட செகண்ட் பாயிண்ட் என்னது? उनकीன்னு ஆரம்பிக்க வேண்டாம், हिंदी प्रचार सभा நீங்கள் எழுதிக்கலாம். साहाओं दक्षिण के चारों प्रांतों में आंध्र கர்நாடகா கேரள் தமிழ்நாடு மேக 4 சாகா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதில் வெளியிடுற புத்தகங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, இதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு ஹிண்ட் தரேன் பாருங்கள். ஆந்திர சாகா, ஆந்திராவில் இருக்க சாகா வெளியிடுற பத்திரிக்கை பேர் என்னது? ஸ்திரவந்தி. ஆந்திர ஸ்திரத த்ர வருது இல்லையா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா ஸ்திரதவந்தி. கர்நாடக சாகாசே கர்ன்னு தூங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வாணி அப்படின்னு இருக்கு. வாணின்னு ஒரு பொண்ணு கர்ன்னு தூங்குனா. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கர்நாடகா சாகாசே அவங்க வெளியிடுற புத்தகத்தோட பேர் பாரத் வாணி. கேரள்னே வந்துடும் ஆன்சரில். ஸோ உங்களுக்கு குழம்பாது. केरल साहा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. ஸோ ஒரு 4 என்னென்ன நாளுமே ஆந்திராவில் ஸ்திரவந்தி, கர்நாடகாவில் பாரத்வாணி, கேரள் பாரதி, தமிழ்நாடுல ஹிந்தி பத்திரிக்கா அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் பத்திரிகையை இடுறாங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப்லேருந்து 5th பாயிண்ட்டே எழுதிக்கலாம்.
எங்கே இருக்க ஃபிஃப்த் பாயிண்ட்டு, இன்கே துவாரா, இன்கேனா இதன் மூலமாக, எதன் மூலமாக, இந்த வெளியிடுற பத்திரிகைகள் மூலமாக, ஆம் ஜான்தா நம்ம ஹிந்தி மொழியை தெரிஞ்சுக்கிறோம், லாபவானித் ஹோத்தா ஹை நம்ம என்ன பண்ணுறோம், லாபமும் அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள், புரியும் நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.